காசாசை கொண்டே கலங்குகிற தோழி காசாசை கொண்டே கலங்குகிற தோழி நற்கல்வி கல்லாத தோழி கற்றோர்களை கண்டு பணியாத தோழி கெடு கயவர் உறவுற்ற தோழி ஆச்சாரம் ஒரு சிறிதும் இல்லாத தோழி மண்ணாசையே கொண்ட தோழி ஆசானை நிந்தித்த தோழி அரை நிமிடம் அறத்தை நினையாத தோழி பேசாத பேச்சினை பேசிடும் தோழி பசை பேச பிறந்த தோழி வீடுடைய வீடு பெற உள்கினேன் எந்தை நின் பெரிய திருவுளம் மகிழ்ந்து தேசோமயானந்த வாழ்வு தந்து ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவு எனும் சலதி உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் கடந்த 30 திருச்செயல்களை கண்டீர்கள். 31 இன்னைக்கு சந்திக்க போகிறோம். 31 முதல் 50 வரை குற்றங்கள் பலவும் முந்தைய பிறப்புகளில் நாம் செய்தது. அதன் விளைவாகத்தான் அந்த தொடர்பில் தான் நாம் இப்போ பிறந்திருக்கோம். அந்த அழுக்குகளை வெளியே அப்புறப்படுத்தணும். நமது அறியாமையால், ஆணவம் என்கிற அறியாமையால் நாம் செய்தது அந்த முந்தைய பிறப்புகளுடைய விஷயங்கள் இப்போ நமக்கு காட்டுது. அது மனக்கண்ணாடி அப்படிங்கிறதுல நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஏற்கனவே இன்னொரு பாடல் ஆனந்த முகில் அப்படிங்கிற பாட்டில் வரும். அதை நீங்கள் படிச்சினாலும் அந்த பாட்டை சத்தமாக பாட முடியாது. முருகன் கோயிலில் போய் நின்று சத்தமாக பாடினீங்கன்னா உங்களை எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு ஆனந்த முகிலாக இருக்கும். அது தெரியாது. என்னென்னா சாமியுடைய யாப்பு தமிழில் வர தொட்டு தெரியாது. அதை பிரித்து பிரித்து படிச்சிங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். நம்ம உயிரினுடைய பழைய குற்றங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வரக்கூடியது. ஒன்று ஆனந்த முகில், இன்னொன்று இந்த 31 50 வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கினே வந்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் இந்த உயிர் இந்த பிறவிலெல்லாம் கஷ்டப்பட்டு தப்பு பண்ணிட்டு வந்துட்டு இன்றைக்கி பிறவி எடுத்துக்கா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அதனால் இப்போ சாமிகள் ஆனந்த முகில்னு எழுதிக்காரு. அதையும் நீங்கள் படித்து பாருங்கள். இறைவனை அடைவதற்கு படிநிலை அப்படின்னும் பொழுது முதல் நிலை இயமம், 2வது படி நியமம். அந்த படி ஏறுறோம். முதல் படியில் ஏறணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முதல் படியில் ஏறட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 2வது படியில் ஏறணும். முதல் படிக்கு பேர் இயமம், 2வது படிக்கு பேர் நியமம். இந்த இயமம் நியமம் என்கிற இந்த படிக்கு தான், அந்த ஸ்க்ரீன் தான், அந்த திரை தான் விலகணும். அந்த 2 படியை கடந்துட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். இதுக்குள்ளவே தவறி விடுறவங்க தான் எல்லாருமே இருக்காங்க. இதுக்கெல்லாம் பேர் பாசம்னு பேர். இந்த தலைப்பு எடுக்கும். பதி பசு பாசம். 1 to 20 வரைக்கும் பதி, இறைவனை பற்றி உள்ளே இருக்க ஆன்மாவை பதியாக எடுத்துக்கிட்டோம். 21 to 30 பசு, அது 2வது படியை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்.
21 30. தத் அப்படி என்பது அது, துவம் என்பது நீ, அது 1 20 தத்து. துவம் என்கிறது 21 30, அது முடிச்சிட்டோம். தத்துவம் ஆச்சு. அசி நீ கலக்கிறாய். எப்போ நீ கலக்க போகிற, கலகத்துக்கு முன்னாடி கலக்கணும்னா அதனுடைய நிலை என்ன, உன்னுடைய ஆன்மா நிலை, உன்னுடைய ஆன்மா எது, எப்படிப்பட்டது, இப்போ நீ உன்னுடைய ஆன்மாவில் கலக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணிட்டு வந்திருக்கிற, இப்போ என்ன செய்ய போகிற, இதுதான் இதில் வரப்போகிறது. தத்துவம் அசி, அசிங்கிற வார்த்தைக்கு தான் இப்போ நம்ம ஆகின்றாய் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம வந்திருக்கோம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 62 தோஷங்கள், 62 துட்டங்கள் வரும். 31 40 வரைக்கும் தோஷங்கள், 41 50 வரைக்கும் துஷ்டங்கள் அப்படின்னு 2ஆக பிரித்து கொடுக்குறார் சாமி. நம்ம எவ்வளோ தோஷம், உயிரினுடைய குற்றங்கள் தோஷங்கள். அப்போ தோஷம் என்பது உயிரினுடைய குற்றம். இது சஞ்சித கர்மா. அதுக்கு பேர் என்ன சொல்கிறான், சஞ்சித கர்மா. நமக்கு அதெல்லாம் புரியாத தொட்டு தானே நம்ம வேடிக்கை பார்க்குறோம். சஞ்சித கர்மனா என்னதுன்னு நமக்கு தெரிஞ்சு தொலைச்சிருந்தால் நம்ம நல்லாயிடுமே, நம்ம அது தெரியல. இப்போ சாமி அதுதான் விலை கொடுக்குறாரு. சஞ்சித கர்மா அப்படிங்கிறது உயிரினுடைய குற்றங்கள். அது உயிர் கூட சேர்ந்து வந்துடும். எல்லா உடம்பு எடுத்தாலும் 7 பிறவி 7 விதமான பிறவிகள் எடுத்தாலும் அந்த உயிர் குற்றங்கள் வந்துனே இருக்கும். அது தோஷங்கள் பேர். அது 31 40 வரைக்கும் வரும். சரி, 41 50 வரைக்கும் என்ன வரும், துஷ்டங்கள். அது என்னது, உடல் குற்றங்கள். உடல் செய்யக்கூடிய குற்றங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன மாதிரிலாம் 41 50 தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு 6 ஸ்டெப்பாக தான் கொடுப்பார். ஒரு பாட்டுக்கு ஒரு 6 விஷயம் கொடுப்பார். 10 பாட்டுக்கு 60, அது 62 வரும். அதே போல் 6 துட்டங்கள் கொடுப்பார். 10 பாட்டுக்கு 60, அந்த 60 தோஷங்கள், 60 துட்டத்தனங்களை தான் நம்மளை நாம் தெரிஞ்சிக்க போகிறோம். இந்த மீதி இதெல்லாம் இந்த உயிருடைய கர்மா வினைகளும் சஞ்சித கர்மா, உடலுடைய வினைகள் பிராரத்த கர்மா, இந்த பிறவி கர்மா. இது ரெண்டும் பேலன்ஸு தான் முடிச்சுட்டு அடுத்த பிறவி நம்ம பெண்டிங் வச்சுக்க போகிறோம், பேலன்ஸ் வைக்க போகிறோம். இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுது. எண்ணம்னு சொல்லுது, சொல்லுன்னு சொல்லுது, செயல்னு சொல்லுது. எண்ணம், சொல், செயல், இது 3 சொல்லிடுறாங்க. அப்போது எண்ணம் என்பது ஆன்மாவுடைய நிலை ஆயிடுச்சு. நல்லா கவனித்து பார்த்துக்கோ. எண்ணம் என்பது ஆன்மாவுடைய நிலை, மனதின் நிலை, உள்ளுக்குள்ள இருக்கிற நிலை. சொல்லுங்கிறது செயலுங்கிறதும் உடலுடைய நிலை. உடலில் சொல்லுது, உடல் தான் செயல்படுது. அப்போது உடலும் உடலும் உயிரும் சேர்ந்து தான் அந்த எண்ணம், சொல், செயலை கொண்டு வருது. இதுதான் நம்ம விஷயங்களை வர்றதே. இப்போது பாட்டுக்குள்ள நுழையிறோம். இது ஆன்மாவின் யாத்திரை 31. தத்துவமசி பயிற்சி பாதை 31. உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் 31. இனிக்கும் முத்திக்கு தலைவனே, தெளிந்த அறிவு கடல் பொங்கும் இதயம் என்னும் அறிவு இருக்கும் தலத்தில் எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே, பண ஆசையால் செய்யும் குற்றம் உடையவன் நான் என்பதெல்லாம் இப்போ உயிர் பல பிறவிகளை செஞ்சது. பணம் ஆசையால் செய்யும் குற்றம் உடையவன், மெய்ப்பொருள் ஞானம் கல்லாத குற்றமுடையவன், ஞான கல்வி கற்ற பெரியவர்களை பணியாத குற்றமுடையவன், தீய நெறியாளர்கள் உறவு தொடர்பு கொண்ட குற்றமுடையவன், கயவர் குற்றமுடையவன் அர்த்தம். நல்ல ஒழுக்கம் சிறிதும் இல்லாத குற்றம் உடையவன், மண்ணாசை கொண்ட குற்றம் உடையவன், குருவை பழித்த குற்றம் உடையவன், அரை நிமிடம் கூட அறநெறியை நினையாத குற்றமுடையவன். அரை நிமிடம் கூட நம்ம அறநெறியை நம்ம நினைக்கல. எந்த பிறவிலையோ அதுக்கு தான் இப்போ பிறந்திருக்கோம்.
பேசத்தகாத வார்த்தைகளை சொற்களை பேசும் குற்றமுடையவன், பிறரை குறை சொல்வதற்காகவே அல்ல பிறரை திட்டுவதற்காகவே வசைப்பாடுவதற்காகவே பிறந்த குற்றமுடையவன். இந்த பெருங்குற்றங்களை எல்லாம் மன்னித்து தந்தையே ஒளிமயமான வாழ்வை எனக்கு அருள்வாயாக. நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், இந்த பிறவில் எனக்கு இது உடம்பு கிடைச்சிருக்கு, வேண்டிக்கிறேன், என்னை காப்பாற்று அப்படின்றார். சரி, அதுக்கு என்ன பண்ணுறாரு, குருபர கண்ணின்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு திருச்செய்யல் கொடுக்குறாரு. அந்த திருச்செய்யில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டிங்கனாக்கா ரொம்ப ஈஸி, 2 வரியில் வரும். அதெல்லாம் நான் அவ்வளோ பெரிய பாட்டு, இவ்வளோ பெரிய விளக்கம், இவ்வளோத்தையும் நம்ம 2 வரியில் பாமன் சாமி எங்கே கொடுத்துருக்காரு. பாமன் சாமி பாட்டு பாமன் சாமியிலே தான் அர்த்தம் எடுக்கணும். இப்போ குருபரக்கண்ணி 2 பக்கங்களா 6 குருபரக்கண்ணி 6 2 வரி விளக்கம். மோசம், திருட்டு, மொழி மாறி பேசுவதற்கு இங்கு ஆசைப்படுவோர் அதிகம் குருபரணி. இவ்வளோதான். மோசம், திருட்டு, மொழி மாறி பேசுவதற்கு இங்கு ஆசைப்படுவோர் அதிகம் குருபரணி. குருபரக்கண்ணி 6. எப்போ இந்த 6ல் தான் சில ரகசியம் வைப்பார். சரி, இது அர்த்தம் உங்களுக்கு புரியுது. இன்னும் கொஞ்சம் அர்த்தம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிலே விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த உலகில் மோசம் செய்தல், திருடுதல், சொன்ன சொல்லை மாற்றி சொல்லுதல் போன்ற செயல்களுக்கு ஆசைப்படுவோர் அதிகம் குருபரணி. இதான் இந்த அர்த்தம். இப்போ இந்த அர்த்தம் இந்த பாட்டும் உங்களுக்கு மனதில் பதிஞ்சிருக்கும். இது நம்ம ஆன்மாவின் யாத்திரையில் 31ல் முதல் விஷயம் இதுதான் வருது. இதை நீங்கள் மனதில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக நம்ம வாழ்க்கையில் தத்துவமசிக்கு பயிற்சிக்கு போகலாம். இன்று முதல் அதை நீங்கள் மனதில் வச்சு எப்படி பண்ணணுன்றத உயிரை ஆன்மாவை மாற்றுறதுக்கு, ஸ்பேனர் டைப் பண்ணுறதுக்கு, உங்கள் மனதை சரி பண்ணுறதுக்கு இது வாய்ப்பாக இருக்கும். இதை நினைத்து எல்லோரும் வெற்றி பெறுங்கள். குருபரக்கண்ணி 6 வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள்.